தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த லாரி பஸ்ஸிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த பின்னாடி டயரில் வந்து ஒரு உருண்டை மாதிரி பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏன் இருக்குது அப்படிங்கிறத யாராவது திங்க் பண்ணியிருக்கோமா? ஸோ அதில் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் டெக்னாலஜியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஸ்ட்ரி பொம்மை வரைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து டிஸ்ட்ரி பொம்மைக்காக இல்லைங்க, அது ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்ற முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆட்டோஃபோ வித் தமிழ், என்னுடைய பெயர் வச்சு வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டிஃபரன்ஷியல், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வீலுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் மாட்டை வண்டி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு மாடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இழுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் மாட்டை வண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு இது தெரியுமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாட்டை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறதுக்காக உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியல் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கியர் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாடு வண்டியை பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வண்டி ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டாக பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக விடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாக திரும்பினா போதும். பட் அந்த சைடில் இருக்கக்கூடியது டோட்டல் பாடி, அதாவது அந்த மாட்டை வண்டியில் இருக்கக்கூடிய டோட்டல் பாடியை வந்து டேர்ன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாடை வந்து லூஸாக பிடிப்பாங்க. ஸோ லூஸாக பிடிக்கும்போது அது ஈஸியாக டேர்ன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ன் பண்ணாவே போதும். ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஆக்சுவலாக அந்த டிஃபரன்ஷியலும் அதே தான். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கியர் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைட்டாக அந்த மாடு அதிகமாக திரும்புது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பவர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடை நம்ம லூஸாக விடும்போது அது கொஞ்சம் ஈஸியாகவே நகர்ந்துடும். பட் இது டைட்டாக தான் பிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக நகர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக மூவ் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து கார் பைக்கில் செட்டப்பாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பைக்கில் வந்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிட்டு அதை லூஸாக விடும்போது உங்களுடைய டயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தேய்மானம் ஏற்படும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டேர்ன் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை தவிர்க்கும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின்லேருந்து உங்களுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து கிளச்சுக்கு போகுது. கிளச்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸுக்கு போகும். ஸோ கியர் பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் போன்ற பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்செப்டை பார்ப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த டயருக்கும் இந்த கியர் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தாங்க இந்த டிஃபரன்ஷியல் அப்படின்ற விஷயம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது அந்த டிஃபரன்ஷியலில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ எதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு வீல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை பைக் கிடையாது, பஸ்ஸு, இது போல் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் கம்பல்சரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் என்னென்ன மாதிரியான கியர் செட்டப் இருக்குன்னா சன் கியர் இருக்கும், ரிங் கியர் இருக்கும், பினியன் கியர் இருக்கும். ஸோ இது போல் நிறைய கியர் செட்டப்போட கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல். சன் கியர், பிளானட் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது காரோ ஒரு பைக்கோ, ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரோ இல்லை உங்களுக்கு ஆட்டோவோ அது போல் இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து டேர்ன் ஆகும் பொழுது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கியர் வந்து லெஃப்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக சுற்றும், அதாவது வந்து பொறுமையாக சுற்றும். ரைட் சைட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஸ்பீடில் சுற்றும். இதுவே ரைட் சைடில் உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னு போது ரைட் சைட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக உங்களுக்கு பொறுமையாக சுற்றும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் டேர்ன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கக்கூடியது பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே தேவைப்படும். ஆனால் ரைட் சைடில் இருக்கும்போது அதிகமான பவர் தேவைப்படுது. அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது இல்லை ரெண்டு சுற்றுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 ரொட்டேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதுவே ரைட் சைடில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது இது 2 தடவை சுற்றுறதும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போது டிஃபரன்ஷியல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ டிஃபரன்ஷியல் இல்லாத பட்சத்தில் ரெண்டுமே ஈக்குவலாக சுற்றும் போது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அது ரொம்பவே வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதிக அளவில் பாதிப்பை கிரியேட் பண்ணும். லெஃப்டில் திரும்பும்பொழுது உங்களுக்கு இதோடைய பவர் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பவர் அதிகப்படுத்தணும். ஸோ இதுக்கு தான் இந்த டிஃபரன்ஷியல் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. இதில் நிறைய விதமான கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ மெம்பராக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.